முருகப்பெருமானுக்கு விசேஷமான நட்சத்திரங்கள்ல மிகவும் முக்கியமானது கிருத்திகை நட்சத்திரம். சிவபெருமானோட நெற்றி கண்ணில் இருந்து உருவான முருகப்பெருமான் 1008 இதழ் கொண்ட தாமரை மலர்ல அவதரிக்கிறாரு. அப்படி அவதரித்த முருகப்பெருமான 6 கார்த்திகை பெண்களை வளர்க்க சொல்றாரு சிவபெருமான். இந்த கார்த்திகை பெண்கள் வளர்த்த அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றாக இணைத்து ஒரு சேர கந்தனாக உருவாக்கினார் பார்வதி தேவி. கந்தனை கார்த்திகை பெண்கள் வளர்த்ததால கார்த்திகை பெண்களுக்கு சிறப்பூட்டும் விதமாக பார்வதி தேவி கந்தனுக்கு கார்த்திகேயன் அப்படின்ற பெயரையும் சூட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம பரமேஸ்வரன் அவங்கள நட்சத்திரங்களாகவும் அவங்களோட நட்சத்திரங்கள்ல வர்ற நாட்கள்ல முருகபெருமான வழிபடுறவங்களுக்கு சகல சௌபாகியத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு. இப்படிப்பட்ட இந்த ஆடி கிருத்திகை எப்ப வருது அப்படின்னா 29ஆம் தேதி மதியம் 2:41 மணிக்கு தொடங்கி 30ஆம் தேதி மதியம் 1:40 வரையும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்குங்க. திங்கட்கிழமை மாலை வழிபடலாம். இல்ல நான் முருகனுக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமை தான் வழிபடுவேன் அப்படின்னா மதியம் 1:40 முருகபெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டு சட்கோணம் கோலம் போட்டு நெய் விளக்கேற்றி வழிபடுங்க. சகல சௌபாகியத்தையும் உங்களுக்கு முருகபெருமான் கொடுப்பாரு. சிவாய நம. வாழ்க வளமுடன்.